ஒரு பணக்கார பையன் தன்னுடைய கார் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக வேண்டி அங்கேருந்து வர்றாரு. வரும்பொழுது அந்த காருக்கு முன்னாடி ஒரு ஏழ்மையான ஒரு அம்மா ஒருத்தவங்க பழங்கள வைத்து விக்கிறதுக்காக வேண்டி உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கிறவங்க அந்த பசி மயக்கத்தில உறங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பணக்கார பையன் என்ன பண்றாரு, அந்த பழங்கள் எல்லாத்தையுமே அந்த அம்மாகிட்ட இருக்கிற கவர வச்சு அந்த பழங்கள் எல்லாத்தையுமே எடுக்கிறாரு. மொத்தமா எடுத்து தன்னுடைய கார்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு மொத்தத்தையும் எடுத்து தன்னுடைய கார்ல கொண்டு போய் வைக்கிறாரு. வச்சு முடிச்சுட்டு அவரு என்ன பண்றாருங்கிறத பாருங்க. கண்டிப்பா இந்த மாரி மனித நேயம் உள்ளவர்கள் நெறைய பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவோட ஏழ்மைத்தனத்த, அந்த அம்மாவோட வறுமைத்தனத்த பார்த்துட்டு உண்மையிலேயே எவ்வளோ அன்பானவரா இருப்பாருன்னு பாருங்க. அவர்கிட்ட இருக்கிற தன்னுடைய பணத்த எடுத்து அந்த அம்மா பழம் வச்சிருந்த அந்த பாய்க்கு கீழ, அந்த சாக்கு கீழ வச்சுட்டு, அந்த அம்மா எப்ப எந்திரிக்கிறாங்களோ, அதுவரைக்கும் அவர் அந்த வண்டி எடுக்காம ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா உறங்கிக் கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் பொறுமையா இருக்கிறாரு. திடீர்னு அந்த அம்மா கண் விழித்து பார்க்குறாங்க. கண் விழித்து பார்க்கும் பொழுது முன்னாடி எந்த விதமான பழங்களும் இல்ல அப்படின்னோனே பதர்றாங்க. நம்ம உறக்கத்தினால பழத்தை இழந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறாங்க. நாலா பக்கமும் சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. யார் எடுத்துட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு அவங்களுடைய மனநிலை கவலைக்குள்ளாகுது. என்னுடைய பழம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவங்க ரொம்ப தடுமாற்றத்தோட இருக்கும் பொழுது, இதுக்கு வேற வழி இல்ல, போனது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த சாக்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. உண்மையிலேயே அவங்க அந்த மனவேதனையில தான் அவங்க அழுகிறது நமக்கு தெரியுது. அந்த சாக்க எடுத்துட்டு அவங்க பார்க்கும் பொழுது, அங்க இருக்கிற அந்த சர்ப்ரைஸ அவங்க பார்த்த உடனே அவங்களுடைய மனநிலைய பாருங்க. கண்டிப்பா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அந்த பணத்த எடுத்த உடனே அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நெனச்சு பாருங்க. உறங்கிட்டாங்க. யார் எடுத்துட்டு போனான்னு தெரியல. ஆனாலும் அந்த சாக்குக்கு கீழ அந்த பழத்துக்கான பணம் இருக்குது அப்படின்னோடனே, அவர்கள் உண்மையிலேயே முதல்ல அவங்க நேசிச்சிருக்கிறது எதுவா இருக்கும்னா, இறைவன தான் இருந்திருக்கும். இறைவனுக்கிட்ட அவங்க மண்டியிட்டு அழுகிறத பார்க்கும் பொழுது, நமக்கும் இப்படியெல்லாம் இறைவன்ட்ட நம்ம கேட்டிருக்கணும், சொல்லியிருக்கணும் அப்படின்னு தான் ஒரு எண்ணங்கள் வரும். ஏன்னா, நம்ம நெறைய விஷயங்கள நம்ம இறைவன்ட்ட நம்ம எதையுமே சொல்றதில்ல. இறைவன்ட்ட நம்ம எதுவுமே கேட்கறதில்ல. இந்த வீடியோவ நீங்க பார்க்கும் பொழுது, கண்டிப்பா இறைவனுக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அந்த அம்மா சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் பார்க்குறாங்க. இறைவன் கொடுத்த அந்த கிஃப்ட்ட அவங்கனால மனதளவுல சொல்ல முடியாம, உணர்ச்சி அளவுல அவங்க செயல்படுத்துறத பார்க்கும் பொழுது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது ஸ்கிரிப்டான வீடியோவா இருந்தாலும் சரி, இல்ல இது ஒரு நேச்சுரல் வீடியோவா இருந்தாலும் சரி, எனக்கு இந்த வீடியோவுல புடிச்சது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் அவங்க தட்டி விட்டுட்டு அந்த வண்டிய எடுத்துட்டு போயிருக்க முடியும். ஆனாலும் அவங்க அந்த மாரி செய்யாம, அந்த அம்மா எழுந்திரிக்கிற வரைக்கும் அந்த அம்மா வறுமையினால பசியின் வறுமையினால உறங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அந்த பணக்கார பையன் வண்டியில அந்த அம்மாவுக்கு பணத்த வச்சுட்டு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்திருக்கிறத, அந்த மனித நேயமும் இந்த அம்மாவுக்காக வேண்டி இறைவன் கொடுத்த அந்த கிஃப்ட்டையும் நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வீடியோவ முழுசா பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள்